கைஸ் நம்ம டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் எம்எல்சியில் அவங்களோட தேர்ட் விக்டரியை பதிவு செஞ்சுருக்காங்க. காம்பினேஷனில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமான்னு யோசிக்கும் போது மறுபடியும் அதே 11ஓட தான் போய் வின் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் காலையில் 3 மணிக்கே ஸ்டார்ட் ஆச்சு. பட் நான் ஒரு 5 போல இருந்தால் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். செகண்ட் இன்னிங்ஸ் ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஹைலைட்ஸ் மட்டும் தான் கைஸ் வாட்ச் பண்ணேன். நம்ம லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஹார்டர்ஸ் பதிலாக மேபி அகில் ஹுசைனை பிச்சுக்கு ஏற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணுவாங்களோன்னு. இது ஒரு ஐடியல் பிச்சாக தெரிஞ்சுது. பட் ஸ்டில் ஹார்டர்ஸ் வில்லன் தான் ஆடிட்டு இருந்தார். அகில் ஹுசைனுக்கு சான்ஸ் கிடைக்கல. தென் வியான் முல்டரை பற்றியும் பேசியிருந்தோம். அவர் 5th பவுலராக ஆடுறாரு, கடைசியாக இறங்குறாரு, ஃபினிஷரும் இல்லைன்னு இருக்கும் போது அவரை ஒரு லோக்கல் பிளேயர் மாதிரி ஆடிட்டு இருக்கும். எப்பெல்லாம் சான்ஸ் கொடுத்து ஓவரை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தான் ஆடிட்டு இருந்திருக்கோன்னு. அவருக்கு பதிலாக ஒரு டியான் ஃபாரஸ்டர் வருவாரான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பட் அதுக்கான சான்ஸும் இல்லை இப்போதைக்கு. அண்ட் இது இப்போ கன்ஃபார்ம் பண்ணுது வியான் முல்டர் தான் ஃபுல் டோர்னமெண்ட் ஆட போறாருன்னு. இனிமே நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை, அவர் தான் எல்லா மேட்சும் ஆட போறாரு. ஸோ இனிமே கோயிங் ஃபார்வர்ட் பேட்டிங்கில் கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணி எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடணும். பவுலிங்கில் எதனா கற்றுக்கிட்டு போட்டு எப்படி போட்டால் ரன்ஸ் கண்ட்ரோல் பண்ணலான்றதை யோசிச்சு அவர் போட்டால் பெட்டராக இருக்கும். ரைட், இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா பிச் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எம்ஐஏ ஆல்மோஸ்ட் ஒரு 127 ரன் அடிச்சிருந்தாங்க. நமக்கு ஒரு 128 ரன் தான் டார்கெட்டாக இருந்துச்சு. பவுலிங்கில் பாசிட்டிவ்ஸ்னால் அபிமன்யு லம்பான் அகைன் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ என்ன தான் ஈஸி பிச்சாக இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸாஜரேட்டாக தான் தெரியும். பட் ஸ்டில் அந்த ஈஸி பிச்சில் ஒழுங்காக போடணும்ல. ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் ஆடுறாரு. ஸோ எந்த ஒரு நர்வ்ஸும் இல்லாமல் நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னொரு மேஜர் பாசிட்டிவ், நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி பால் கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்குது அவரோட பவுலிங்கில். ஸோ சம்ஹவ் ஒரு ஓவராச்சும் ஓட்டிடலாம் பவர் பிளேயில் நியூ பாலில். அண்ட் அதே தான் டிஎஸ்கேவும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. 2 மேட்சுமே ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுத்து ஓவர் தலை பார்த்துருக்காங்க. பட் செகண்ட் ஓவர் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க, எங்கேயாவது ரன்ஸ் போயிருமோன்னு. பட் அகைன் தட் இஸ் ஓகே. கோயிங் ஃபார்வர்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்ஃபிடன்ஸ் கிடச்சிச்சுன்னா டெஃபினட்டாக அங்கே செகண்ட் ஓவரும் பவர் பிளேயில் யூஸ் பண்ணுவாங்க. அம்ஷி டி சில்வா நல்லா பண்ணியிருக்காரு. லாஸ்ட் ஓவரில் மட்டும் ஃபீல்டர்ஸ் 6 பேர் வெளியே இருந்தனால நோ பால்லாம் போய் அப்புறம் எட்ஜ் வாங்கி 4 போய் அதுக்கப்புறம் ஒரு கேட்ச் பிடிக்க போய் ஒரு 4 போயிட்டு கொஞ்சம் ரன்ஸ் அதிகம் போன மாதிரி இருக்குது. பட் அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு கைஸ் இந்த மேட்சும். ஆடமில் விக்கெட் டேக்கிங் ஃபார்முக்கு வந்திருந்தாரு. பட் மேன் ஆஃப் த மேட்ச்னு பார்த்தீங்கன்னா டோனான் ஃபெரா தான். 3 ஓவர் 14 ரன் 3 விக்கெட்டு. குட்டி கிரவுண்டு, இந்த குட்டி கிரவுண்ட்னால தான் அகில் ஹுசைன் ஆடலைன்னு கெஸ் பண்ணுறேன். பட் பிச்சு ஸ்லோவாக இருந்தனால ஜாலியாக ஒரு ஓவர் போட்டுட்டு 4 ஓவர் 1 மெய்டன் 3 விக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டாரு. இந்த மேட்சை 5th பவுலரோட ஓவர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. ஹார்டர்ஸ் வில்லன் 2 ஓவர் 27 ரன் அண்ட் வியான் முல்டர் 2 ஓவர் 17 ரன். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நான் ஹைலைட்ஸ் பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன் கைஸ். லைவ்ல பார்த்துருந்தா இன்னும் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் ஹைலைட்ஸில் பார்க்கும்போது வியான் முல்டர் பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோயர் ஒன்லாம் ட்ரை பண்ணி பார்க்க முடியுது. அதில் ஒரு டைம் கண்ட்ரோல் மிஸ் ஆன மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் 2 வாட்டியும் அவர் பேட்டர்ஸை டிசீவ் பண்ணியிருக்காரு. பட் கேட்சை விட்டுருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸிங்காக தான் இருந்துச்சு கைஸ். என்னோட லிமிட்டட் வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வியான் முல்டரில் நான் இந்த மாதிரி அவர் போட்டு பார்த்ததில்லை. ஸோ பாதியில் லேர்ன் பண்ணியிருக்காரா, இல்லை கான்ஃபிடன்ஸ்னால போடுறாரா, இல்லை ஆல்ரெடி போட்டிருந்தாரான்றதை பற்றி எனக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. பட் எனக்கு பார்க்கறது நல்லா இருந்துச்சு. ஓகேடா சரி, இவர்கிட்ட ஏதோ வேலை வாங்க முடியுன்ற ஒரு சின்ன நம்பிக்கை எனக்கு கொடுத்துருக்கு. இதே ஸ்லோயர் டெலிவரியை ஒரு ஃபிளாட் ட்ராக்ல போட்டு பேட்டர்ஸை சம்பவம் டிசீவ் பண்ணிட்டாருன்னா அப்போ கொஞ்சம் கிளாரிட்டி கிடச்சிருக்கும். ஓகே, இந்த பால் அடிச்சு ஓவர் ஓட்டலான்னு. பட் இந்த மேட்ச் அதை பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. தென் நெக்ஸ்ட் இன்னிங்ஸில் பேட்டிங்கில் நம்ம பேட்டர்ஸும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பெருசாக யாருக்குமே டைமிங்கும் கிடைக்கல. சாய் தேஜா ஒரு டீசன்ட் நான் ஆடினாரு, நின்று ஆட பார்த்தாரு, அப்பப்போ பவுண்டரி ஸ்கோர் பண்ணாரு. பட் நிறைய டாட் பால்ஸும் ஆடினாரு. ஃபாஃபுக்கும் டைமிங் கிடைக்கல. ரெய்லி ரோஸும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாரு, அவருக்கும் டைமிங் கிடைக்கல. தென் நம்பர் 4ல மிலிந்த் குமார் இறங்கினாரு. எனக்கு தெரிஞ்சு நம்மளோட இன்னிங்ஸில் இந்த டாப் 4 பேட்டர்ஸில் மிலிந்த் குமார் மட்டும் தான் பெட்டர் டைமிங் கிடைச்சிது. அண்ட் ஹானஸ்ட்லி இந்த மேட்ச் அவர் நல்லா ஆடினாரு. அந்த ஸ்பின்னர் தஜிந்தர் சிங் போடும்போது இந்த ஓவரை டேக் ஆன் பண்ணிருன்னு முடிவு பண்ணிட்டு ஆடினாரு. அதில் ஒரு ஆசையில் செகண்ட் ரன் ஓட போயிட்டு அவுட் ஆயிட்டாரு. மேபி அது கொஞ்சம் டைட் ரன்னாக தான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் 2 பால் இருந்ததுனால நல்ல டைமிங்கில் இருக்குமே இந்த ஓவரை கேமை முடிச்சிடலான்னு ஒரு ஆசையில் அவர் எக்ஸ்ட்ரா ஓட போய் அவுட் ஆயிட்டார் கைஸ். அதை மட்டும் தாண்டி இருந்தாருன்னா இன்னும் 2 பால் அட்லீஸ்ட் ஒரு 4ஆவது அடிச்சிருப்பாரு. அந்த மாதிரி தான் ஆடிட்டு இருந்தார் அந்த ஓவரில். நம்ம லாஸ்ட் வீடியோஸில் கெஸ் பண்ணியிருந்தோம் மேபி அந்த ஸ்பின் ஹிட்டிங் ரோலுக்காக தான் மிலிந்த் குமார் வச்சிருக்காங்களோன்னு. அண்ட் பேரலி கமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, அப்போ தான் யூஎஸ்ஏல பெஸ்ட் பிளேயர் ஆஃப் ஸ்பின்னா நம்ம மிலிந்த் குமார் தானா. ஸோ மேபி இருக்கலாம் அந்த பர்டிகுலர் ரோலுக்காக தான் அவங்க ஆடுவாங்க போல. பட் அதுதான் அவரோட ரோல்னா, தேவைப்படும் போது அவரை இறக்கி விட்டுட்டு தேவையில்லாத போது வியான் முல்டரை எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி விட்டு நீ போய் ஆடுன்ற மாதிரி கொடுக்கணும். அங்கே தான் வியான் முல்டர் நம்பர் 6ல தான் இறக்குறாங்க. பவுலிங்கும் 5th பவுலராக போடுறதுனால ஒரு சின்ன இஷ்யூ இருக்குன்ற மாதிரி பார்த்துருந்தோம். பட் கோயிங் ஃபார்வர்ட் அதை ரெக்டிஃபை பண்ணுறாங்களா இல்லையான்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் ஆல்மோஸ்ட் நம்ம ரன் பாலில் தான் போயிட்டு இருந்தோம். எங்கடா ப்ரெஷர் ஏறிடுமோன்னு இருக்கும்பொழுது கரெக்டாக டோனான் ஃபெராக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்து நம்பர் 5ல இறக்கி விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். லைக் 4 and 5ல 2 லோக்கல் பிளேயர்ஸை இறக்காம 4ல லோக்கல் பிளேயர்னா 5ல ஒரு ஓவர்சீஸ் பிளேயர், தென் 6ல லோக்கல் பிளேயர், 7 ஓவர்சீஸ் பிளேயர், அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விட்டுக்கலாம். 19th ஓவர்லேயே நம்ம சேஸ் பண்ணி முடிச்சாச்சு. நாளைக்கு இன்னொரு மேட்ச் இருக்குது வாஷிங்டன் ஃப்ரீடம் அகேன்ஸ்டா. அதுலேயும் வின் பண்ணிட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகிட்டாங்கன்ற மாதிரி தான் தெரியுது. பெருசாக இப்போதைக்கு கிளியர் ஃபேவரட்ஸ்னு யாருமே இல்லை கைஸ். லாஸ் ஏஞ்சல்ஸ் நாளைக்கு ஒரு மேட்ச் ஆடினா தெரிய வந்துடும் அவங்க என்ன மாதிரி ஸ்டைலில் வெளிப்படுத்துட்டாங்க, உண்மையாலுமே அவங்க ஃபேவரட்ஸ் ஆனு. அதில் ஒரு 4 பிளேயர் தான் கைஸ். அந்த 4 பிளேயர் மல்டிபிள் ரோல்ஸ் பண்ணுறதுனால அவங்கள வச்சே கேமை முடிச்சுட்டு இருக்காங்க. சியாட்டில் ஆர்க்கா சர்ப்ரைசிங்ல நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நான் முதல்ல பார்க்கும்போது ஒன் ஆஃப் தி வீக்கஸ்ட் டீம்ஸ் இந்த டோர்னமெண்ட்லாம் சொல்லியிருந்தேன். பார்த்தா டீமாக யூனிட்டாக ஆடிட்டு இருக்காங்க. மெயினாக அப்படி நான் சொல்கிறது காரணமாக இருந்ததே மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் தான் கைஸ். நமக்கு 2 வருஷம் பேட்லேயே அவருக்கு சுத்தமாக படலை. ஸோ
அதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் தேராத கேஸுன்னு நான் கணக்கு பண்ணியிருந்தேன். அங்கே போய் வேற லெவலில் ஆடுறாரு கைஸ். மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் எப்படி ஆடுவாரோ அந்த மாதிரி ஆடிட்டு இருக்காரு. வந்தாலே 6 அடிக்கிறாரு. போன வருஷம்லாம் நமக்கு ஆடும்போது இவரும் சரி டேரல் மிச்சலும் சரி எல்லா மேட்சும் ஃபாஃபும் ஃபேராகவும் தான் அடிச்சிட்டு இருப்பாங்க. யாராவது கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணால் வின் பண்ணிடலான் இருக்கும்போது 2 பேருமே அடிக்க மாட்டாங்க. அவர் நல்லா பண்ணுறாரு. தென் தர்ஷன் ஷனக்காவும் ஓவர் போட்டு அவரும் நல்லா பண்ணுறாரு கைஸ். தர்ஷன் ஷனக்காலாம் ஒரு பிளேயராகவே நான் கணக்கு பண்ணல. பார்த்தா தர்ஷன் ஷனக்காலாம் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. தென் இந்த ஜஸ்தீப் சிங் தான் பவுலிங்கில் வீக்காக இருக்கு. சியாட்டல் ஒர்க்கர்ஸோட பேட்டிங் ஸ்ட்ராங். ஸ்டாய்னிஸ் அடித்தாலும் அடிக்கலனாலும் மீதி பிரெட்ஸ்கியும் நமக்கு டிம் சைஃபோர்டும் இருக்கிறனால அடிச்சிருவாங்க. பட் பவுலிங் வீக்காக தெரிஞ்சிச்சு. பவுலிங்கில் ஒரே ஓவர்சீஸ் பிளேயர் தான் ஆடுறாங்க. ஸ்டாய்னிஸ் ஓவர் போடுவார். பட் தர்ஷன் ஷனக்கா ஓவர்லாம் விக்கெட் நான் எதிர்பார்க்கல. ரன்ஸும் போது பட் விக்கெட் எடுக்கிறாரு. அதுதானே மெயின் இந்த மாதிரி டோர்னமெண்ட்டில். ஸோ அதை எப்படியாவது எடுத்துடுறாரு. தென் நியூ பாலில் ஜஸ்தீப் சிங் அவர் ஓவர்லேயும் விக்கெட் விழுது. அதையும் நான் எதிர்பார்க்கல. ஜஸ்தீப் சிங் எப்படி விக்கெட் எடுத்துட்டு இருக்காருலாம் தெரியல கைஸ். அவர் போன சீசன் ஒழுங்காகவே பண்ணல. திடீர்னு 3 விக்கெட் 4 விக்கெட் 5 விக்கெட்லாம் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ நைட் ரைடர்ஸும் சியாட்டில் தான் நல்லா வெல் பிளேஸ்டாக இருக்காங்க. நைட் ரைடர்ஸோட இன்னொரு மேட்ச் பார்த்தா இன்னும் கிளியராக சொல்லிடலாம் நைட் ரைடர்ஸ் வந்து கண்டெண்டர்ஸாக இல்லையான்னு. பட் டீமாக பார்த்தீங்கன்னா சியாட்டில் ஆர்காஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் எனக்கு ஒரே வார்த்தை என்னன்னா, இப்போ இப்படி ஆடிட்டு இருக்க மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் வந்து நமக்கு அப்படியே வியான் முல்டர் ஸ்பாட்டில் இருந்தாருன்னா நமக்கு டீம் இன்னும் சூப்பராக செட் ஆகிருக்கும். ஒரு வருஷம் பேட்டில் படலைன்னா பரவாயில்ல. பட் 2 வருஷமாக பேட்டில் படலான்னு இருக்கும்போது கரெக்டாக அவரை ரிலீஸ் பண்ணாங்களோ இல்லை அவரே வாலண்டியராக அந்த டீமுக்கு கேப்டனாக போகிறாரோ அது ஃபைன். எதுனாலும் சரி அவர் ஒழுங்காகவே ஆடலை நமக்கு. பட் கரெக்டாக அந்த டீமில் போய் நல்லா ஆடுறாரு. அண்ட் நமக்கு அவர் ஆடி இருந்தாருன்னா நமக்கு அந்த பேஸ் ஆல்ரவுண்டர் தலைவலி இல்லாமல் இருந்திருக்குன்ற மாதிரி இப்போ யோசிக்க தோணுது. பட் அகைன் கைஸ் நம்மளோட சாபம் யாரோ விட்ட சாபம் நமக்கு இந்த மாதிரி நமக்கு ஆடுற பிளேயர்லாம் ஒழுங்காக ஆடாமல் வேறு டீமில் போனால் அவங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஃபைன் பார்ப்போம் நெக்ஸ்ட் மேட்ச்சில் எப்படி பண்ணுறாங்கன்னு. அண்ட் இதற்கிடையில் நிறைய ஐபிஎல் ட்ரேட் ரூமர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் சேர்த்து வச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கவர் பண்ண பார்க்குறேங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இன்டர்வியூ. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க, ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அகைன். டேக் கேர். பை பை.